ஓம் அகத்திய சிவமகா வாழைச்சித்த சத்யநாராயணன் திருவடிகள் போற்றி. நைட்டு 2:30 மணி இருக்கு ஐயா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல கூட்டமாக இருக்குது. அது பெரிய கூட்டமாக இருக்குது. அங்கே நல்ல யானை 3 யானை நிற்கிது. 2 யானை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. ஒரு யானை மட்டும் போகிற இடமெல்லாம் அதோட கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் அது கண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. அது ஒரு இது. வீட்டில் வேல் இவ்வளோ உயர வேல் அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே வருது. அப்படி எங்கள் வீட்டில் இருக்கும்போது அதை பார்க்குறது இது அந்த அந்த தாமரை இதெல்லாம் நல்லா அதெல்லாம் தெளிவாக தெரியுது. ஆனால் தெரியும் போது அந்த வேல் தன்னை அப்படி சுற்றிக்கிட்டே அப்படி முன்னாடி என்ன நோக்கி வருது. அது ஒரு இது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வாசலில் இருந்து புல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது சொன்னேன். அந்த புல்லை நீங்கள் கூப்பிட்றீங்க. இவங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கனைக்கெலாம் உட்காந்துருக்கேன். பாப்பா இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க, 4 பேருமே அது தெரிகிறோம். அந்த இதில் இன்னொரு அன்றைக்கி சாயங்காலமே கொடிமரத்துக்கு மேலே மேகத்தோட அமைப்பு 3 உருவமாக உங்கள்கிட்ட காமிச்சுது. அதோட அமைப்பு ஒன்று சத்யநாராயணர் அந்த மகுடம்லாம் வச்சுருக்க மாதிரி அது ஒன்றுது. சாதாரணமாக 2 உருவம் காமிச்சது. அனுமர் கைகூப்பி வணங்கி நிற்கிற மாதிரி இருந்தது. 2 முனிவர்கள் யாருன்னு தெரியலை. அவங்க 2 முனிவர்களோட உருவத்தை அந்த மேக அமைப்பு காமிச்சது ஐயா. அதை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். பிரபஞ்ச மகாசபையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஜீவராசிகள் சுற்றி சுழன்று வருகின்ற அற்புதமான காட்சிகள் நடந்தேறுகின்ற நிலை என்பது இது அமைந்திருப்பது ஒரு தலமதில் அல்ல. பிரபஞ்ச முழுவதும் இத்தகைய சபையினுடைய பரிமாணங்கள் ஒவ்வொரு பரிமாணத்தில் தோற்றமளிக்கின்ற அத்தகைய வேளையில் பிரபஞ்சத்தில் வலம் வருகின்ற ஜீவராசிகள் சுற்றி வருகின்ற காட்சிகள் அற்புதமாய் தெரியும். இச்சபையில் அதனை காட்சியாய் கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய 2 பெரிய உருவம் கொண்ட யானைகளோடு கலந்த இன்னொரு அத்தகைய யானை என்பது செல்லுமிடமெல்லாம் பார்க்கின்ற நிலை. அது கன்னிமூல ஆனைமுகன் வடிவம் கொண்டு அற்புதமாய் அவன் யானை உருவத்திலே பிரபஞ்சம் முழுவதும் வலம் வருகின்றான். பிரபஞ்சத்தில் வலம் வரும் சீடர்களை எப்பொழுதும் வலம் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். சித்தனவனை தாங்கிய சுழுமுனையை தாங்கிய அத்தகைய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆற்றலாக அவ்வொரு காட்சி கடந்து வேல் சுற்றி வருவது போல் நின்ற காட்சி. பிரபஞ்சத்திற்கு வழங்கப்பட்ட வேல், சம்ஹார நாயகனுக்கு பகிரப்பட்ட வேல், அது பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருகின்ற காட்சியை, அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சீடர்களையும் பிரபஞ்சத்தையும் சுற்றி கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டாய் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. சபையின் அடிவாரத்தில் நின்று அத்தகைய தாவரத்தை உண்ணுவது போல் கண்ட காட்சி உனக்கு உன்னுள் இருக்கின்ற அத்தகைய நிலை, மாற்று நிலை படிப்படியாக களைகின்ற வேளையில் நீர் உண்ணுகின்ற அத்தகைய நிலைதனிலே ஒரு மருத்துவ குணம் ஒன்று சிவசபை சுற்றிலும் வலம் கொண்டிருக்கின்றது. அத்தகைய சுவாசம் கிடைக்கப்பெற்ற அத்தகைய தாவரத்தை உண்டு மகிழ்ந்தாய் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். நவபாஷாணம் தசபாஷாணம் கலந்த அத்தகைய சித்தனவன் சுவாசம் செல்கின்ற தலங்களிலெல்லாம் எத்தகைய தாவரத்தை எடுத்துண்ட பொழுதும் அது நஞ்சு கலந்த தாவரமாக இருந்த பொழுதும் அது பாஷாணம் அகன்று நவபாஷாணம் கலந்து நின்று அது மருந்து குணம் மாறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இன்னும் மென்மேலும் உன் நிலை மாற வேண்டும், சரணடைய வேண்டும். இன்னும் உனை மாற்றி உள்ளுக்குள் இருக்கும் நிலை மாற்றுகின்ற பொழுது உனது ரணம் நீங்குகின்ற அற்புதமான ஆற்றல் கிடைக்கப் பெறும் முதல் அத்தியாயம் அதுவென்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அற்புதமாய் கொடிமரத்தின் மேல் நின்ற மேக கூட்டங்களின் சித்தன் போல் சிவ முனிவர்கள் போல் ஆஞ்சநேயன் போல் கண்ட காட்சி அது பிரபஞ்ச மகாசபையில் சீடர்களாக வலம் வருவோருக்கு பிரபஞ்சம் முழுவதுமே சித்தனவன் உருவமாக சிவ முனிவர்களின் உருவமாக சிவசபையின் வடிவமாக காட்சி தருகின்றபடியால் எதை கண்ட பொழுதும் சித்தன் உருவமாக சிவ முனிவர்கள் உருவமாக ஆஞ்சநேய இறைகணங்களின் உருவமாகவே காட்சியளிக்கும் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.